வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நம்ம மஞ்சள் பூசணிக்காய் அல்லது சக்கரை பூசணி குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு மஞ்சள் பூசணிக்காவை தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். தாளிப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்தால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வெங்காயம், பூண்டு, சீரகம், மிளகு, சோம்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்து ஆற வச்சுட்டு இதோட தேங்காய் சேர்த்து நம்ம நைஸ் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதே சட்டியில் நல்லெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் விட்டுட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நறுக்கின சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, அது கூட ஒரு பெரிய தக்காளி எடுத்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா நறுக்கி வச்சுருக்க மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதோட அளவுகள்லாம் இங்கே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன், பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கழனி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் போட்டு, ரொம்ப நேரம் வேகாது, சீக்கிரமாக இந்த பூசணிக்காய் வெந்துடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக வைங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட தேங்காய் விழுது, வெங்காயம், பூண்டு, தேங்காய்லாம் அரைச்சோம்ல, அந்த விழுதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வெல்லம், இது டேஸ்ட்டுக்காக தான், நல்லெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுருங்க. வெல்லம் தேவைப்படலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடலாம். இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.